கிரிக்கெட் ஃபேன்ஸுக்கு வணக்கம். எம்ஐ ஆர்சிபி தோக்கடிச்சிட்டாங்க. ஸோ வான்கடையில் ஒரு பதம் நடந்திருக்குன்னு சொல்லணும். இருந்தாலும் 2019 இருந்து ஆர்சிபி மும்பைனாலே ஒரு பிரச்சனை இருக்கு. அது தொடர்ந்து வந்துட்டு இருக்கு. இந்த மேட்ச்லயும் விராட் கோலி கொந்தளிச்சதுக்கான காரணம் என்ன, உண்மையாலுமே வான்கடை கிரவுண்ட்ல அப்படி என்னதான் இருக்கு அப்படிங்கறது எல்லாத்தையும் கம்ப்ளீட்டா இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனல் போறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்பதான் அப்டேட் எல்லாமே எங்களுக்கு வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 190+ அப்படிங்கிற மாதிரி ஆர்சிபி ஸ்கோர் பண்ணாங்க. ஸோ நம்மளுடைய டிகேவோட மேசிவான இன்னிங்ஸ் பார்த்தோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஸோ ஓப்பனிங் பேட்ஸ்மேனுடைய அண்ட் கேப்டனுடைய நாக் அப்படிங்கிறது நம்மளால பார்க்க முடிஞ்சு. செம்மையான ஒரு 50 அப்படிங்கிற மாதிரி ஃபேப் டூப்ளசி அடிச்சாரு. சேம் தினேஷ் கார்த்திக்கும் நல்ல கான்ட்ரிபியூஷன் அண்ட் ரஜத் பட்டிதார் ஃபார்ம்ல இருக்காரு. பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் டெரிஃபிக்கா இருக்காங்க. 190 சூப்பர் டார்கெட் தான். ஆனால் பவுலிங் யூனிட்டுக்கு இது பத்தாது இப்பானுங்கிற மாதிரி மோசமான பவுலிங் யூனிட் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ரீஸ்டாப்ளிக் பல்லா ஃபெர்குசனையாவது உள்ள கொண்டு வந்து ட்ரை பண்ணுங்கடா, அந்த சிராஜ ஃபார்முக்கு வர வைங்கடாங்கிற மாதிரி ஃபேன்ஸ் எல்லாருமே அழுதுட்டு இருக்காங்க. ஹோப்ஃபுல்லி அதெல்லாம் சரி பண்ணி ஆர்சிபி வராங்களா அப்படிங்கிறத பார்ப்போம். அதை தாண்டி ஆர்சிபி எம்ஐனாலே ஒரு பிரச்சனை இருக்கத்தாங்க செய்யுது. 2019 எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரியல. ஆர்சிபி ஒரு மேட்ச் வின் பண்ணியிருந்தா அவங்க குவாலிஃபை ஆயிருக்கலாம். ஆனா ஒரு மேட்ச் லாஸ் பண்ணாங்க. எப்படி லாஸ் பண்ணாங்க தெரியுமா? ஸோ ஃபைனல்ல ஒரு ரன் வித்தியாசத்துல என்னமோ லாஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த பால்ங்கிறது பர்டிகுலர் பால் நோ பாலுங்க. விராட் கோலி பார்த்துருவாரு. ஸோ உண்மையாலுமே சோசியல் மீடியாவில இதை பத்தி பேசுங்க, இது உண்மையாலுமே வந்துட்டு புவரான டிசிஷன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாரு. ஸோ அந்த ஒரு நோ பால் கொடுக்கப்பட்டு அந்த மேட்சை வந்துட்டு ஆர்சிபி ஜெயிக்கிறாங்கிற பட்சத்தில் அந்த வருஷம் குவாலிஃபை ஆயிருப்பாங்க. ஒரு மேட்ச் ஒரு பால்னால பார்த்தோம் அப்படின்னா ஆர்சிபியோட டோர்னமெண்ட்டே வீணா போச்சு அப்படின்னு தான் சொன்னோம். ஸோ அதுக்கு காரணம் மும்பை இந்தியன்ஸ். இதே வான்கடையில பார்த்தோம் அப்படின்னா ஸோ போன வருஷம் அதுக்கு முன்னாடி வருஷம் வந்துட்டு டெவான் கான்வேக்கு வந்துட்டு ஒரு எல்பிடபிள்யூ கொடுப்பாங்க. ஸோ அதை வந்துட்டு அம்பையர் டிசிஷன் அவுட் தான். பட் இருந்தாலும் அது நாட் அவுட் பேட் டிப் ஆயிருக்கும். ஸோ மேலே போய் வந்துட்டு நீங்க ரிவ்யூ எடுங்கன்னு பார்த்தா ரிவ்யூ எடுக்க முடியல, பவர் கட், நீங்க வெளியில போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க. என்னையா சொல்றீங்க, ஒரு ஸ்டேடியம்ல பவர் கட்டா அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. ஆனா அவர் அவுட் ஆகி போனதுக்கு அப்புறம் பவர் வெளியில வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் தான் பார்த்தோம் அப்படின்னா எல்லாருமே கழுவி கழுவி ஊத்த ஆரம்பிப்பாங்க. ஸோ உண்மையாலுமே இது வந்து ஃபிக்ஸிங்கா இல்லை வேற ஏதாவது பண்ணிட்டு இருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி. ஸோ இன்னைக்கு மேட்ச்லயும் அப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சு. ஒரு சம்பவம் இல்லை, 5-6 சம்பவம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு ஃபீல்டிங் லைன்ல பார்த்தோம் அப்படின்னா கிளியரா தெரியுது ஸோ அவர் வந்துட்டு அதை தடுக்கல அப்படிங்கிற ஒரு விஷயம். ஆனா பட் இருந்தாலும் அந்த ஒரு டிசிஷன் எம்ஐக்கு ஃபேவரா போயிடும். என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ அம்பையர் புவரான ஒரு டிசிஷன் கொடுத்தாங்க. ஸோ அதை தாண்டி டிகேக்கு ஒரு பால், அது கிளியர் நோ பால். அதை தாண்டி வேற எதுவும் சொல்றக்கே இல்லை. கிளியரா தெரியுது அது நோ பால் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா நோ பால் இல்லை அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருவாங்க. எல்லாருக்குமே சாக்கு. ஈவன் மும்பை ஃபேன்ஸுக்கும் தெரியும். ஸோ உள்ள இருக்க கிரவுண்ட்ல இருக்கிற ஆட்களுக்கும் தெரியும் அது நோ பால்னு சொல்லிட்டு. இருந்தாலும் நோ பால் கொடுக்கவே கிடையாது. டிகே பயங்கரமா காண்டாயிடுவாரு. என்னையா பண்றீங்க, இது கிளியர் நோ பால்ங்கிற மாதிரி மறுபடியும் அப்பீல் பண்ணுவாரு. பட் இருந்தாலும் அது நடக்காது. விராட் கோலி வெளியில நின்று கொந்தளிச்சிருவாருங்க. சுத்த மோசம், இது கண்டிப்பா நோ பால், ஸ்கிரீன்லயே தெரியுது, ஏன் அம்பையர் கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி பயங்கரமா வந்துட்டு கத்திட்டு இருப்பாரு. ஸோ புதுசா ஏதோ ஒரு ரூல்ஸ் கொண்டு வந்திருக்காங்க, 0.2 சென்டிமீட்டர். ஸோ இந்த மாதிரி ஏதோ வந்துட்டு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அந்த ஒரு லைனுக்குள்ள இருந்தால் தான் நோ பால்னு சொல்றாங்க. ஸோ அதெல்லாம் என்ன ஏது அப்படிங்கிறது தெரியல. பட் இருந்தாலும் அது கிளியர் நோ பால் தான், கொடுக்கவே கிடையாது. அதே மாதிரி எம்ஐ பவுலிங் போடும்போது பார்த்தோம் அப்படின்னா ஏகப்பட்ட தவறுகள் நடந்துச்சு. ஸோ அம்பையர் ரிலேட்டடாகவும். ஸோ அது மட்டும் இல்லாமல் பவுலிங் டீமுக்கு சாதகமா ஹோம் டீமுக்கு சாதகமா அம்பையர் செயல்படுறாங்க அப்படிங்கிற மாதிரியான டாக்ஸும் போயிட்டு இருந்தது. ஸோ இந்த ஒரு விஷயம் உண்மையாலுமே சோசியல் மீடியாவில் ரொம்ப பரபரப்பா பேசிட்டு இருக்காங்க. அம்பையர் சரியில்லை, இப்ப இருந்தே மாத்தணும். ஸோ முக்கியமான ஸ்டேஜ்ல முக்கியமான மேட்ச்ல எல்லாம் இப்படி பண்ணி தொலைச்சிடாதீங்கிற மாதிரி ஏகப்பட்ட டாக்ஸ் அப்படிங்கிறதும் சோசியல் மீடியாவில் போயிட்டு இருக்கு. நிறைய பேர் குரல் கொடுத்துட்டு இருக்காங்க, மீமா போட்டுட்டு இருக்காங்க. ஸோ மேட்ச் ஒரு பக்கம் இருக்கட்டும், இதெல்லாம் என்ன டிசிஷன், இதெல்லாம் கிளியரா கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இசான் கிஷனுக்கு போடப்பட்ட பால், ஏகப்பட்ட விஷயங்கள் அப்படிங்கிறது அம்பையருடைய ராங்கான டிசிஷன் வந்திருக்கு. ராங்கான டிசிஷன் வந்தா பரவாயில்ல, ஆனா எல்லாம் எம்ஐக்கு ஃபேவராகவே வந்திருக்கேன்னு சொல்லிட்டு தான் ஆர்சிபி ஃபேன்ஸ் உடைய கவலையா இருந்துட்டு இருக்கு. ஓவராலும் இதெல்லாம் நீங்க எப்படி பாக்குறீங்க, என்ன ஏது அப்படிங்கறதெல்லாம் வந்துட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் தொடர்ந்து அப்டேட்டுக்கு சேனலோட இணைஞ்சிருங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.